This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சி பவர். இந்திய இராணுவத்திற்கு மத்திய அரசு தந்த ஸ்பெஷல் அதிகாரம். ஸ்டன் ஆன பாகிஸ்தான். மத்திய அரசாங்கம் இந்திய ஆயுதப்படைகளுக்கு புதிய அவசர கொள்முதல் அதிகாரங்களை வழங்கியுள்ளது. அதாவது எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் எனப்படும் அவசரகால கொள்முதல் அதிகாரத்தை அளித்துள்ளது. ரூபாய் 40,000 கோடி வரை அவசரமாக எந்தவிதமான இராணுவ உபகரணத்தையும் இந்திய ஆயுதப்படைகள் இனி வாங்க முடியும். இதற்கு அமைச்சரவை ஒப்புதல், டெண்டர் விடுவது, விற்பனையாளர் தேர்வு செய்வது, ஆலோசனை செய்வது எல்லாம் தேவையில்லை. அவசரத்துக்கு வாங்க முடிவு எடுக்கப்பட்டால் பிரபல நிறுவனங்கள் வழியாக அவசரமாக முக்கிய இராணுவ உபகரணங்கள் வாங்கப்படும். இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்தும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திற்கு பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கு இந்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தங்கள் 40 நாட்களுக்கு இறுதி செய்யப்பட வேண்டும். விநியோகங்கள் 1 வருடத்திற்கு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த முடிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா போல இந்தியா தனது பாதுகாப்பு துறைக்கு பல 1000 கோடிகளை செலவு செய்ய உள்ளது. இதுவரை இந்தியா மற்றும் ஜிடிபியில் 2% மட்டுமே பாதுகாப்புத்துறை செலவு செய்துள்ளது. இனி கூடுதலாக இந்தியா பாதுகாப்பு துறைக்கு செலவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய அரசு புதிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக நமது போர் புதிய அத்தியாயத்தை அடைந்துள்ளது. இதுதான் இனி நியூ நார்மல் என்று பிரதமர் மோடி பேசுகையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த செலவுகளை கட்டுப்படுத்த கூடுதல் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கு, ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் பிற தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கு மத்திய அரசு இந்த 50,000 கோடியை ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.